புகார் மீது விசாரணை நடத்த டிஜிபி உத்தரவு. இன்ஸ்பெக்டர் கென்னடி தலைமறைவு. புதுவை உளவுத்துறை பிரிவு ஆய்வாளராக பணியாற்றி வருபவர் ஜான் கென்னடி, வயது 50. இவர் கடந்த 2010ஆம் ஆண்டு போக்குவரத்து துறையில் உதவி ஆய்வாளராக இருந்தபோது வில்லியனூரை சேர்ந்த மலர் என்ற பெண்ணுடன் தொடர்பு ஏற்பட்டது. இதனையடுத்து கடந்த 15 ஆண்டுகளாக மலருடன் கென்னடி குடும்பம் நடத்தி வந்துள்ளார். கென்னடியுடன் பழகுவதை அறிந்த மலரின் கணவர் அவரை பிரிந்து சென்றுள்ளார். இதனிடையே மலரின் மகளிடம் கென்னடி பாலியல் சீண்டலில் ஈடுபட்டதாகவும் இதனால் அந்த 17 வயது சிறுமி தற்கொலை செய்து கொண்டதாக மலர் தெரிவித்தார். தன்னை மிரட்டியதால் இது குறித்து போலீசில் தெரிவிக்கவில்லை என்றும் மலர் தெரிவித்தார். இதனை அறிந்த இரண்டாவது மகள் தாயிடமிருந்து பிரிந்து தந்தையிடம் சென்று விட்டார். அங்கு நடந்த விபத்தில் அந்த மகளும் உயிரிழந்துள்ளார். மலர் தனது மகனுடன் வசித்து வருகிறார். இதனிடையே விவாகரத்து வழக்கு ஒன்றுக்காக வந்த வேறொரு பெண்ணுடன் கென்னடிக்கு பழக்கம் ஏற்பட்டுள்ளது. அந்த பெண் ரெட்டியார்பாளையத்தில் உள்ள கென்னடியின் வீட்டிற்கு அடிக்கடி வந்து சென்றுள்ளார். இருவரும் அங்கு தனிமையில் இருந்ததாக கூறப்படுகிறது. கடந்த மாதம் மலர் கென்னடியை சந்திக்க அவரது வீட்டிற்கு சென்றுள்ளார். அப்போது அங்கு அந்த பெண்ணும் கென்னடியும் தனிமையில் இருந்துள்ளனர். இதனால் ஏற்பட்ட மோதலில் மலரை இன்ஸ்பெக்டர் கென்னடியும் அந்த பெண்ணும் சேர்ந்து தாக்கியுள்ளனர். இதனால் மலரின் முகத்தில் காயம் ஏற்பட்டுள்ளது. இதுகுறித்து மலர் போலீசில் புகார் அளிக்க சென்றுள்ளார். அப்போது அவரது மகனிடமிருந்து மலருக்கு போன் வந்துள்ளது. அதில் அவரது மகன் இன்ஸ்பெக்டர் கென்னடி தன்னை துன்புறுத்துவதாக தெரிவித்து உடனே வீட்டிற்கு வருமாறு அழைத்துள்ளார். இதனால் மலர் புகார் அளிக்காமல் வீட்டிற்கு வந்துள்ளார். இதனிடையே கென்னடி பணிக்கு வரும் பெண்ணுக்கு ஆதரவாக கென்னடியின் தம்பி பிரகாஷ் செயல்பட்டு வந்துள்ளார். அவர் மலரை தனது அண்ணனிடமிருந்து விலகி செல்லுமாறு கூறி தகாத வார்த்தைகளால் திட்டியுள்ளார். இதனிடையே கென்னடியுடன் பழகி வரும் அந்த பெண் மலருக்கு போன் செய்து பேசியுள்ளார். இதனால் மேலும் மன உளைச்சலுக்கு ஆளான மலர் இது குறித்து டிஜிபி ஷாலினி சிங்கிடம் புகார் அளித்துள்ளார். அதில் தனது மகள் சாவுக்கு இன்ஸ்பெக்டர் கென்னடி தான் காரணம் என்று தெரிவித்திருந்தார். மலர் அளித்த புகாரின் அடிப்படையில் டிஜிபி ஷாலினி சிங் விசாரணை நடத்த உயர் அதிகாரிகளுக்கு உத்தரவிட்டுள்ளார். இதுகுறித்து உயர் அதிகாரிகள் ஆலோசித்து வருகிறார்கள். இன்ஸ்பெக்டர் கென்னடி மீது குற்ற வழக்கு பதிவதா, துறை ரீதியான நடவடிக்கை எடுப்பதா என்பது குறித்து அதிகாரிகள் இன்று முடிவு எடுக்க உள்ளார்கள். இதனிடையே தன் மீது புகார் அளிக்கப்பட்டுள்ளதை அறிந்த ஆய்வாளர் கென்னடி தனது போனை அணைத்து வைத்துவிட்டு தலைமறைவாகியுள்ளார். இந்த சம்பவம் புதுவை காவல்துறை வட்டாரத்தில் பெரும் பரபரப்பை ஏற்படுத்தியுள்ளது.